ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பச்சை பட்டாணி ரெசிபி செய்யலாம் வாங்க. பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் கொட்டிக்கோங்க. தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு லைட்டாக சால்ட்டு போட்டு விட்டுருங்க. அப்படியே குக்கர் போட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில் மட்டும் வந்தால் போதும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம அது கூட போட தேவையான வெஜிடபிள்ஸை கொஞ்சம் அரைஞ்சிக்கலாம் வாங்க. லைட்டாக கேரட்டு, கொஞ்சமாக ஆனியன் நல்லா பொடிசாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு பொடிசாக அரைஞ்சுமோ லைட்டாக அரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஆனியன் கேரட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா 3 விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஹேர்லாம் வெளியே போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு லைட்டாக கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக காஞ்ச மிளகா, கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் தீஞ்சிரும் காஞ்ச மிளகா. கொஞ்சமாக லைட்டாக இது பண்ணோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, ஒரு கையளவு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் நல்லா கேரட் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா கேரட்லாம் நல்லா போட்டால் சூப்பராக அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா மேலோட்டமாக நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்திலாம் கிளறாதீங்க. ஏன்னா ரொம்ப அப்படியே அது கொஞ்சம் சாஃப்டாக தானே இருக்கும், இதாகிடும். நல்லா மேலோட்டமாக கிளறி விட்டு நமக்கு தேவையான அளவு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.